ஜெர்மனியில் 2026ஆம் ஆண்டு முதல் விதவை ஓய்வூதியத்திற்கான வயது வரம்பு மீண்டும் அதிகரிக்க உள்ளது. இதற்கமைய திருமணமான தம்பதிகளில் துணை இறந்தால் அதிக ஓய்வூதியத்தை பெற உயிருடன் இருக்கும் துணையின் வயது குறைந்தது 46 மற்றும் 6 மாதங்களாக இருக்க வேண்டும். ஓய்வூதிய சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்த வயது வரம்பு பல ஆண்டுகளாக மெதுவாக உயர்ந்து வருகிறது. வயது வரம்பு ஒரு காலத்தில் 45ஆக இருந்தது. ஆனால் 2012ஆம் ஆண்டு முதல் இந்த எல்லை படிப்படியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த வயது வரம்பு தொடர்பில் சில முக்கியமான விதிவிலக்குகள் உள்ளன. 18 வயதுக்குட்பட்ட குழந்தையை வளர்ப்பவர்கள் மற்றும் ஊனமுற்ற குழந்தையை பராமரிப்பவர்கள் ஆகியோர் அதிகரித்த விதவை ஓய்வூதியத்தை பெறலாம். இது சில சந்தர்ப்பங்களில் வளர்ப்பு குழந்தைகளுக்கும் பொருந்தும். இதுவேளை இதற்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டிய அடிப்படை நிபந்தனைகளும் உள்ளன. இதனை பெற விபத்து, மரணம் போன்ற விதிவிலக்குகள் தவிர திருமணம் பொதுவாக குறைந்தது 1 வருடம் நீடித்திருக்க வேண்டும். இறந்தவர் ஓய்வூதிய முறையில் குறைந்தது 5 ஆண்டுகள் பணம் செலுத்தி இருக்க வேண்டும் அல்லது ஏற்கனவே ஓய்வூதியம் பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் இதற்கு தகுதி பெற உயிருடன் இருக்கும் துணைவர் மறுமணம் செய்து கொண்டிருக்க கூடாது என்பது அவசியமாகும்.